ஆண்டவருடைய சமூகத்தை பெற்றுக்கொள்ள நேரமாகும். அவருடைய சமூகத்தை இழக்க ஒரு செகண்ட் போதும். It takes time to acquire the presence of God, but it is a very easy thing to lose the presence of God. ஆகையால் அவரை அந்த சமூகத்தை ஆண்டவருடைய சமூகத்தை மெயின்டைன் பண்ணுவது ஒரு சவால் தான். So it is a challenge in order to maintain God's presence. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் சீக்கிரமாய் நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்து விடும். This world has that tendency to quickly separate us from our God. ஆகையால் தேவனிடத்தில் நெருங்க மறுபடியும் இந்த பாடல்கள் ஒரு வாகனமாய் மாறட்டும். So let these songs become a vehicle in order to take us closer to God once again. ஆறாவது தமிழ் பாட்டு, தேவனே என் தேவனே. The 6th Tamil song. தேவனே என் உள்ளம் உமக்காய் இயங்குதே, என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. மறுபடியுமா, தேவனே என் தேவனே என் உள்ளம் உமக்காய் இயங்குதே, என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. ஈர சிலுவையில் நிந்தையை சுமந்தே எனக்காய் வைராக்கியம் கொண்டவரே. ஈர சிலுவையில் நிந்தையை சுமந்தே எனக்காய் வைராக்கியம் கொண்டவரே. வெள்ளங்கள் என்னை எதிர்த்து வரினும் நேச வைராக்கியம் வெல்லட்டுமே. வெள்ளங்கள் என்னை எதிர்த்து வரினும் நேச வைராக்கியம் வெல்லட்டுமே. தேவனே என் தேவனே என் உள்ளம் உமக்காய் இயங்குதே, என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. தேவனே என் தேவனே என் உள்ளம் உமக்காய் இயங்குதே, என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. இங்கிலீஷ்ல above all அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? There is a song above all in English. அவர் ஒரு ரோஜா மலர் மிதிக்கப்படுகிறது போல மிதிக்கப்படும் பொழுது அவர் என்னை நினைத்தார். Just like a rose trampled on the ground, he took the fall and thought of me above all. அப்போ அந்த அந்த விழுகையை அவர் யோசிக்கவில்லை, அவர் என்னை அந்த வேதனை அவர் யோசிக்கவில்லை, அந்த வேதனையிலும் என்னை தான் நினைத்தாராம். He did not think about the fall that he took. He did not think about the pain that he had to undergo, but amidst the pain he thought of me. அப்போ எனக்காய் சிலுவையை சுமந்து என்னை நினைத்து சுமந்ததான அந்த நேச வைராக்கியம் கொண்ட இயேசுவை நம்ம சிலுவை சுமக்க தேவையில்லை, விழணும்னு அவசியம் இல்லை, சாகணும்னு அவசியம் இல்லை, பாடும்பொழுது அவரை நினைச்சு பாடினா போதும். That Jesus who took that cross for us and he thought of us, we need not die for him, we need not take up a little cross like he took for us, but it is enough if we think of him as we sing this song. இப்பொழுது சொல்லுகிறேன், இப்பொழுது சிலுவை சுமக்க அவசியம் இல்லை, இப்பொழுது சாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. It is not necessary for us to bear the cross right now or to die right now. அவரை நினைத்து பாடினால் போதும். It is enough if we remember, if we think of him and sing this song. ஒரு தத்துவ ஞானி இப்படி சொன்னார்,
There is a man who said like this, நாம் எல்லாருக்கும் நம்முடைய இருதயத்துல ஒரு ஓட்டை இருக்கிறதாம். தேவனுடைய ஷேப்ல இருக்கிற ஒரு ஓட்டை. that philosopher says that every man has a God-shaped hole in his heart. அதுல தேவன் ஃபிட் ஆனா மட்டும் தான் திருப்தி ஆகும். That hole will be satisfied or it will be filled only if God fits in. அவரால் திருப்தி அடையும்படியாக அந்த ஓட்டையிலிருந்து ஏக்கம் என்கிறதான ஒரு தன்மை வெளிப்படுகிறது. In order to be satisfied by him, from that hole there is an emotion called longing. அந்த உமக்கா ஏங்குதே அப்படினு பாடும்போது அந்த ஓட்டையிலிருந்து அந்த ஏக்கம் புறப்பட வேண்டும். When we say that Lord I long for you, that longing proceeds out of that gap. அது ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். Jesus likes that very much. நமக்கு அது தெரியாது, ஆனா ஜீசஸ்க்கு அது தெரியும். We do not know that, but Jesus knows it. அதனால நாம் அவரை ரசிக்க வைக்கும்படியா தான் நாம் பாடுகிறோம். So we are singing in order to make him enjoy. ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், a man of God said, ஆராதிக்கும் போது when we worship, நாம் எல்லாரும் தான் ஸ்டேஜ், ஆண்டவர் தான் ஆடியன்ஸ். we are all in the stage, God is in the audience. அப்ப இப்ப ஸ்டேஜ்ல நாங்க 3 பேர் மாத்திரம், நம்ம எல்லாரும் தான் ஸ்டேஜ். It does not mean that we 3 only are in the stage. All of us are on the stage. தேவன் தான் இப்ப கீழ உட்கார்ந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கார். God is seated in the audience, he is looking at us. ஆக நம்முடைய பாட்டு, டியூன், ராகம், தாளம் அது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளம் அழகா இருக்கட்டும். So let not just our singing, our tune, our music be good, let our heart be beautiful. மறுபடியும் பாடலாமா? So shall we sing it once again? தேவனே என் தேவனே என் உள்ளம் உமக்காய் ஏங்குதே, என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. மறுபடியும் தேவனே என் தேவனே, ஏக்கத்தோடு என் உள்ளம் உமக்காய் ஏங்குதே, என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லை. சிலுவையை சுமக்கிற இயேசுவை பார்த்து கொண்டே பாடுவோம். சிலுவையில் நிந்தையை சுமந்து என் பேரில் வைராக்கியம் கொண்டவரே, சிலுவையில் சிந்தையை சுமந்து எனக்காய் வைராக்கியம் கொண்டவரே, வெள்ளங்கள் என்னை எதிர்த்து வரினும் நேச வைராக்கியம் வெள்ளட்டுமே, வெள்ளங்கள் என்னை எதிர்த்து வரினும் நேச வாய்ஸ் மாத்திரம் பாடுங்கள். வாய்ஸ் சத்தமா. தேவனே என் தேவனே என் உள்ளம் உமக்காய் ஏங்குதே, என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. கேர்ள்ஸ் மாத்திரம். தேவனே எல்லாரும் சேர்ந்து ஏக்கத்தோடு